நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? என் பையனுக்கு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க அவசியம் வரணும். உங்க பொண்ணு லலிதா? என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்து விட்டா. ஊருக்கு பெரிய மனுஷா, நீங்க அவசியம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே செத்து போச்சு. உடையார்வா, மன்னிக்கணும். உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறார் பார்த்தாளா மாமா? இப்பவும் இங்கே நான் செத்து போயிடுவேன். ஆனா செத்தப்புறமா நான் ஏன் மாமா பிரச்சனையா இருக்கணும்? என் பணத்தை யாரு எடுக்கிறது, எப்படி அடக்கம் பண்றதுன்னு பெரிய கேள்வி வரும். இது அக்ரஹாரத்தை சேர்ந்ததா இல்ல அனாமத்தான்னு தர்க்க நடக்கும். குறைஞ்சது 4 பேர் வேணுமே மாமா. யாரு வருவா? அத முடிவு பண்ணிட்டேன். எங்கேயாவது போய் வச்சுக்கிறேன். லலிதா, நீ எதுக்காக சாகணும்? நீ வாழத்தான் வேணும். நான் வாழ வைக்கிறேன். உங்க மகனா தத்தெடுத்துங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னேன். அதுக்காக இப்படி சொல்றேன் மாமா. லலிதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மகளை தத்தெடுத்துக்க போறேடா? இல்ல, மருமகளாக்க போறேன். லலிதா, அந்த பழைய சிரிப்பு வந்துருச்சு மாமா. இத்தனை நாளா மறந்து போயிருந்தேன், இப்ப திருப்பி வந்துருச்சு. அப்படின்னா உன்ன மாதிரி நான் வெகுளி ஆயிட்டேன்னு அர்த்தமா மாமா? புரியல மாமா. ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு அரங்கேற்றாயிட்டே இருக்கு. அது என்ன சரியா தெரியல மாமா. லலிதா, எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுக்கும் கல்யாணம். பாவம் மாமா தங்கவேலு. தங்கவேலு, நீ என்னடா சொல்ற? உங்க மகன் என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா. சபாஷ்டா தங்கவேலு. லலிதா, சம்மதம்னு நீ சொல்லுமா. ஒரே கேள்வி, இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையா? மாமா, எதுக்கோ சம்மதிச்சவளாச்சேனா? எனக்கு கல்யாணமா? ஒண்ணு பேசக்கூடாது, ஒண்ணு பேசக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. தங்கவேலு, பொம்மாவோட பட்டுப்படம் ஒண்ணு பெட்டில இருந்து லலிதா கிட்ட கொடு. 2 குத்துகளை கெடுத்து வை. மஞ்சள், குங்குமம், மாலை எல்லாம் ரெடி பண்ணு. லலிதா, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்ட தேவதை மாதிரி வரணும். மங்கள வாத்தியங்கள் அங்கிருந்தே முழங்கட்டும். அந்த மந்திரங்கள் இங்கேயே கேட்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதர். ஆசீர்வதிக்க ஒரே ஒரு பெரியவர் போதும். அவரைத்தான் சொல்றேன். தீர்க்காயுசா இருங்கோ. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே காதும் காதும் வச்சாப்புல போய் லைட்டாக நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறா. ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. செவ்வா யாரும் சொல்லப்படாதுன்னு பாக்குறேன். சாபத்துக்கு ஆளாகாதே. ஆமா,
நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? நான் திருத்தனமா வந்தேன். ஆனா நேரத்துக்கு வந்துட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிக்கா, தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொல்லுவியே, தாலி கயிறையே கட்டிட்டும் பாத்தியா? தங்கவேலு, நீ ஜெயிச்சுட்ட. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். பக்கத்தை தட்டினா வந்துருவான். இங்கதான் போயிருக்கா. நான் அவகிட்ட சொல்லணும். நான் சொல்றதுக்கு வீட்டுக்கு போக முடியாது. நான் அவகிட்ட சொல்லணும். என்ன விட்டுடுங்க. நான் அவளை பார்க்கணும். அன்பிழந்த பல பேர்க்கு அரங்கேற்றம் கண்டாள். அலைகடலின் மேடையிலே அரங்கேற்றமானாள். மனம் கொடுத்த தாலியுடன் மங்களமாய் நின்றாள். மங்களத்தில் இதுவும் ஒரு மகிமையென வாழ்ந்தாள்.